இந்தியாவின் தென்மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள புனித நகரம் இராமேஸ்வரம். கடலும் ஆன்மீகமும் ஒன்றிணைந்த தலம் இது. பாம்பன் தீவில் அமைந்த இந்த நகரம் வங்காள விரிகுடாவையும் மன்னார் வளைகுடாவையும் இணைக்கும் இடமாக திகழ்கிறது. அந்த நம்பிக்கையின் சின்னமாக உயர்ந்து நிற்கும் ராமநாத சுவாமி கோவில் திராவிட கட்டிடக்கலையின் பெருமை. உலகிலேயே நீளமான கோவில் நடைமண்டபங்களை கொண்ட இந்த கோவில் பொறியியல் அதிசயமாகும். நூற்றுக்கணக்கான தூண்கள் ஒரே சமநிலையுடன் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்கள் பாவ நிவாரணத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் இங்கு தரிசனம் செய்ய வருகின்றனர். இந்த கோவில் இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பாம்பன் பாலம் இந்தியாவின் முதல் கடல்சார் ரயில் பாலமாக திகழ்கிறது. கடலின் மீது விரிந்து நிற்கும் பாம்பன் பாலம் இராமேஸ்வரத்தை நிலப்பரப்புடன் இணைக்கும் உயிர் நாடி. 1964ஆம் ஆண்டு புயலில் அழிந்த தனுஷ்கோடி கடலின் மௌன சாட்சியாக இன்று நிற்கிறது. கடலும் மணலும் சூழ்ந்த இந்த இடம் காலத்தின் தாக்கத்தை நினைவூட்டுகிறது. இராமசேது என அழைக்கப்படும் மணற்பரப்பு இந்தியா மற்றும் இலங்கையை இணைக்கும் இயற்கை அமைப்பு. அதிகாலை நேரத்தில் கோவிலில் ஒலிக்கும் மணி சத்தம் ஆன்மீக அமைதியை பரப்புகிறது. இராமேஸ்வரத்தின் கடற்கரை வாழ்க்கை மீனவர்களின் உழைப்பால் உயிர் பெறுகிறது. கோவில் சுற்றியுள்ள தெருக்கள் பக்தர்களாலும் வணிகர்களாலும் பரபரப்பாக காணப்படுகின்றன. கடற்கரையின் மணலும் அலைகளும் இந்த நகரின் ஆன்மீக அடையாளமாக திகழ்கின்றன. நீளமான நடைமண்டபங்களில் நிலவும் அமைதி பக்தரின் மனதை நிம்மதிப்படுத்துகிறது. நூற்றாண்டுகளாக பக்தர்கள் கால்நடையாக இத்தலத்தை அடைந்து வருகின்றனர். கடலால் சூழப்பட்ட இந்த தீவு நகரம் ஆன்மீகத்தின் மையமாக திகழ்கிறது. சூரிய அஸ்தமனத்தில் ஒளிரும் கோவில் காலத்தை வென்ற சின்னமாக நிற்கிறது. ஆன்மீகமும் வரலாறும் கடலும் ஒன்றிணைந்த தமிழரின் புனித மரபு இராமேஸ்வரம்.